இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம். நம்ம பெருமாள் கோயிலில் நாளைக்கு திருக்கல்யாணம். அதுக்காக நம்ம லட்டு பிரசாதம் கொண்டு வரக்காக லட்டு செய்ய போகிறோம். எவ்வளோ செய்ய போகிறோம்னா, கடலை மாவு 1 கிலோ, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் முந்திரி, திராட்சை, கிராம்பு, ஏலக்காய், நெய், சர்க்கரை. இது 1 கிலோ கடலை மாவு போட்டோம்னா 2 கிலோ சர்க்கரை போடணும். இது பாட்டிலில் கொட்டியாச்சு. இது அப்புறமா அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இதே ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இப்படி நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். எப்படி இருக்குது? இதுக்கு நம்ம அருமை மரச்ச காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். கலர் எப்படி இருக்குது பாருங்க, லெமன் எல்லோ கலரில். கிலோ கடலை மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை. இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவு ஊற்றுறது எப்படின்னா, இது முழுகிற அளவு ஊற்றிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்குது. பாவு கச்சிருக்கு தண்ணி. எண்ணெய் காஞ்சது எப்படின்னா, இப்படி போட்டால் உடனே மேலே ஊற்றி வரணும். இதை எண்ணெய் காஞ்ச பக்குவோம். கடலெண்ணெய் பொங்கி வரும்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ பார்த்தீங்கல்ல, கடலெண்ணெய் பொங்கியே வராது. இதுதான் நல்ல சுத்தமான கடலெண்ணெய். நம்ம அருமை மரச்செக்கு கடலெண்ணெய். பூந்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரீஃபைண்ட் ஆயிலில் சமைக்கக்கூடாது, எதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல். கடலெண்ணெய் வாங்கி சமைங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மரச்செக்கில் போய் பார்த்து அவங்க பருப்பு வச்சுருக்கிறாங்களா, புண்ணாக்கு வச்சுருக்கிறாங்களா, செக்கு இருக்குதா, ஆட்டுறாங்களான்னு பார்த்து வாங்கிக்கங்க. எல்லா பக்கம் பல விதமாக நானும் செக்கெண்ணெய் வச்சுருக்கிறேன்னு சொல்லி கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. ஏமாறாதீங்க, பார்த்துக்குங்க. இதுதான் சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெய், அருமை கடலெண்ணெய். இப்போ பார்த்துட்டிங்களா, இதில் தான் நம்ம செய்கிறோம். பொங்கி வருதான்னு பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம முதல்ல எடுத்தது. இதில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா எண்ணெய் இருந்தால் வடிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இது வந்து நம்ம எடுக்கிற பக்கத்துக்கு வந்துருச்சு. பூந்தி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எப்படி சாப்பிட்டாலும் சட்டு கேட்குது. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாவுக்கு இதுதான் பக்குவம். இப்படி வரணும் பாவு. நூல் வருதா? இதுதான் நூல் பதம். இப்படி 2 கையில் வச்சு எடுத்தோம்னா நூல் மாதிரி வரணும். இதுதான் பக்குவம். நம்ம நாட்டு மாட்டு நெய், சவக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குது. வச்சுக்கலாமா? அப்படியே உள்ள
இப்போ நீக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். இப்போ பூரா உருண்டை பிடிச்சாச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது கோயிலுக்கு கொண்டு போகிற லட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்.